வணக்கம் மக்களே. இது இன்னொரு மோட்டோ vlog. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏன்னா சிறுமலைக்கு போன வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு நம்ம வந்தோம். போகக்கூடாத இடத்துக்கு போய் பெட்ரோல் இல்லாமல் நின்று திருப்பி பெட்ரோலை போட்டுட்டு இப்போ ஏறுறோம். ஏறி சிறுமலைக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுமலையிலேருந்து திண்டுக்கல் நாம் தங்கியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு இப்போ நாம் போக போகிறோம். இந்த vlog எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. சிறுமலை வந்ததுலேருந்து எனக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் தான் தோணுது. நம்ம ஏலகிரி மாதிரி இருக்குங்க சிறுமலை. ஏலகிரி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல் ஆகிட்டு இருக்கோம். இது அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இருக்கு சிறுமலை. புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது ரூட் 48 காசக் 350 நம்ம மோட்டோ பிளாக் பண்ணுறோம். கொடைக்கானல் சுற்றி இருந்தது, மூணார் சுற்றி இருந்தது, இப்போ திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சிறுமலை, இதெல்லாம் நம்ம vlog எடுத்து போட்டுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு vlog சீரிஸ் வந்து நம்ம ஸ்கூட்டர்ல பண்ணுவோம், திடீர்னு ஒரு vlog சீரிஸ் நம்ம எக்ஸ்பிரஸ்ல பண்ணுவோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஏதாவது vlogs பண்ணிட்டே இருப்போம். ஒரு கமெண்ட்டை போடுங்க, நல்லதோ கெட்டதோ ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எல்லாமே பாயிண்ட் ஃபார் சாய்ஸ்ன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி ரெசார்ட்ஸ் இருக்குங்க. அவ்வளோ ரெசார்ட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேஸ் எல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருது. இங்க உள்ள வர வர என்னன்னு பார்த்தோம்னா நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு. இது ஏதோ ஃபார்ம் லேண்டு. சிறுமலை பார்த்தோன்னா ஒரு 18 ஹேர்பின் பெண்டு இருக்கு. சிறுமலைக்கு 20 கிலோமீட்டர்ல 18 ஹேர்பின் பெண்டு. ரெண்டாவது மலை ஏத்தம் தாங்க. ஏறி இறங்குறது, அன்னிவனா இருக்கிறது, ரைட்டு லெஃப்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே ஏத்தம் தான். மேலே ஏறி 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 ஏறின்னு ஏறிட்டே இருக்கு. இப்போ இறங்குறது பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரே இறக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த வெயில்ல ஏதாவது தேவையாராமா. சூப்பரா இருக்கு பாருங்க வியூ. இதுதான் ப்ராப்பர் சிறுமலை டவுன். நீங்க ரெசார்ட்ல இருந்தாலும் சரி, அந்த பக்கம் ரூம்ஸ் அங்க எங்க நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க இந்த பக்கம் டவுனுக்கு தான் வரணும். சிறுமலை இதுதான் மெயின் டவுன். இதுல இருந்து தான் நம்ம மவுண்டன் கீழே போற vlog வந்து பக்காவா ஸ்டார்ட் ஆகும். கிரீன் வேலி ஃபார்ம் இங்க ஒன்று இருக்கு. அதே மாதிரி ரோப்ல போறது. சிறுமலையில அட்வென்ச்சர் பார்க் இது இருக்கு பாருங்க, ஸ்கைலாண்ட் அட்வென்ச்சர் பார்க். எனக்கு தனக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வச்சிருக்கிறாங்க. அது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, தேஞ்சு போச்சு. வந்தாங்க 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 அடுத்த வந்தாங்க வந்தாங்க. பஸ் எவ்வளோ கஷ்டப்படுது மேலே ஏறுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டீப் இது இந்த இடம். எங்க இருந்து வர்ற பஸ்? திண்டுக்கல்ல இருந்து வர்ற பஸ், திண்டுக்கல் டு சிறுமலை. இந்த நிழலா போற இடத்துல 18வது ஹேர்பின் பெண்டு. அது தவிர இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற இடத்துல நல்ல கூலிங்கா இருக்கு. மேலே சிறுமலைக்கு மேலே போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த அளவுக்கு கூலிங்கா இல்லை. மேபி அந்த ரெசார்ட்ஸ்குள்ள போயிட்டு அந்த மரங்களுக்கு நடுவே இருக்கும்போது கூலிங் இருக்குமோ என்னமோ. பட் ஓப்பன் ஏரியா, அந்த பழைய ஒரு சிறுமலை டவுன் இருக்குல்ல, அந்த இடத்துல போகும்போது அந்த அளவுக்கு கூலிங்காகவே இல்லை, நார்மலாக தான் இருக்கு. கிரவுண்ட் லெவல் எப்படி இருக்குமா வெயில், அதே மாதிரி தான் தருது. மேலே ஏறுறதை விட கீழே சீக்கிரம் இறங்கிடலாம். ஏன்னா இங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஏத்தம் இறக்கம் கிடையாது. கீழே போறதுக்கு இறக்கமாக தான் இருக்கு. மெயினா நிறைய இறக்கமாக தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். பிளாக் ராக் பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் எங்கேயுமா இருக்கு. வாட்ச் டவர் இருக்கு இங்க மேல. இந்த பக்கம் ரோட்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. சும்மா
சும்மா ஒரு ஷார்ட் ரைடு ஒரு ஹாஃப் டேக்கு நீங்க வரணும்னா இங்க தாராளமா வந்துட்டு போகலாம். திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க, யார் யாரு எத்தனை தடவை இந்த சிறுமலையில நீங்க ஏறி இறங்கிருக்கீங்கன்னு. ஜஸ்ட் ஒரு வீக்கெண்ட் பிரேக்குக்கு நீங்க தாராளமா சிறுமலை வரலாம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு, நீங்க வந்தே கூட புக் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கீங்க. மற்றபடி ஒரு ஹாஃப் டே உங்களுக்கு அந்த அட்வென்ச்சர் பார்க்ல போயிடும். சிறுவர் பூங்கா ஒன்று இருக்கு, சிவன் கோயில் ஒன்று இருக்கு, இதை தவிர 2-3 இடம் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு சாட்டர்டே மார்னிங் வந்தீங்கன்னா திருப்பி சண்டே ஈவினிங் நீங்க திரும்பி போற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான், மேஜரா ஒன்றும் கிடையாது சிறுமலையில. ஒரு வீக்கெண்ட் கெட்டவே அந்த மாதிரி நம்ம டேம் பண்ணலாம். அதை இதுல தலைவனை ஓவர்டேக் பண்றது கஷ்டம், ஏன்னா ரோட்ஸ் அப்படி இருக்கு. தலைவனை வேணா கொஞ்சம் நேரம் போக விட்டுறலாம், தாண்டி போகவே முடியலங்க. பாருங்க, ரோடு அவனே பிளாக் பண்ணி போயின்னுக்கிறான். ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம், அவ்வளவுதான். போய் இறங்கினே இருக்கிறோம், இறங்கிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்கும். மறுபடி போட மாட்டேன் வரேன். பண்ணிக்கிட்டே இருக்கான் பாங்க. ஐய, கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் இப்படித்தான் போகணுமா நம்ம? வந்துட்டாச்சு. வரலாம் எடுக்கவா, நான் பெண்ட் எடுக்கவா, நான் தான் பார்த்தது. பொறுமையா கொஞ்சம் ஸ்ட்ரெச் இருக்கும் போலான்னு. ஆனா இந்த சிறுமலை ரோட்ல முடியாதுங்க, சிறிய ரோடா இருக்கு சிறுமலையில. ஹேர்பின் பெண்ட் என்ன 3 of 18? 3 of 18. கொண்டை ஊசி வளைவு 2 of 18. பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சு பாருங்க ஊர். ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ்க்கு பர்ஃபெக்டா இருக்கும். சும்மா அப்படியே ஜாலியா வந்துட்டு போகலாம். இப்போ டைம் பார்த்தோம்னா 1:15. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு. இருந்து இறங்கி நேரா ப்ராப்பர் ரூட்ல ஜங்ஷன் வந்தாச்சு. என்னடா ப்ராப்பர் ரூட்னு பாக்குறீங்களா? போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. திண்டுக்கல் டு சிறுமலை ஃபுல் ஃபன் பண்ணிட்டு அட்டகாசமா இந்த வீடியோ போட்டிருப்பேன் நானு. ஆக்சுவலி இந்த லெஃப்ட்ல தான் உள்ள போயிருக்கணும், நம்ம இதுல போகல. எதுல போனோம் தெரியுமா? பாருங்க, ஃப்ரண்ட்ல போர்டு இருக்குல்ல, அந்த போர்டை பார்த்துட்டு இந்த பக்கம் நேரா வந்து யூட்டர்னை போட்டு காட்டுறோம் பாருங்க. லெஃப்ட்டுக்கு பதிலா சிறுமலை மேல வந்து அந்த பக்கம் ரோடு ஜங்ஷன் போட்டுருந்துச்சு, அந்த பக்கம் நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போயிட்டேன். இந்த வழியா ஊருக்குள்ள போனா அந்த கடைசியில ஒரு ஆஃப் ரோடுக்கு போய் விட்டு அங்க ஒருத்தர் கேட்டு அவர் சொன்னார் நேரா போக ஒரு ரோடு ஜாயின் ஆகும், அந்த ரோடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா போயிடலாம். அப்புறம் வந்து நான் போனேங்க, ரிட்டர்ன் வர்ற ரோடு தான் ப்ராப்பரா வந்திருக்கேன். இங்க இருந்து திண்டுக்கல் வந்து 5 கிலோமீட்டர் காட்டுது. வரும்போது அட்லீஸ்ட் இந்த பங்க்லயாவது பெட்ரோல் போட்டு வந்திருப்பேன் நான். இங்க லெஃப்ட்ல இருக்கு பாருங்க ஹெச்பி,
ஆடா போய்க்கலாம், போற வழியில இருக்கலாம். திருமலையில இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு இதுல போய் அந்த கூட்டெல்லாம் நீங்க லாஸ்ட் வீடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல திண்டுக்கல்ல இப்படித்தானா அக்டோபர் மாசத்துல? சொல்லுங்க மக்களே. மக்களே நம்ம பேகம்பூர் போகணும். பேகம்பூர் வந்து இந்த ரோடு இல்ல, நேரா போய் இப்படி வராம நான் லூஸ் பண்ணேன். வயிற்றுக்காரன் நான் இப்ப போல மக்கா மஸ்ஜித். திண்டுக்கல்ல லாஸ்ட்ல போனோம்னா நம்ம ஒரு பிரியாணி கடை, ஃபேமஸ் கடை, அது மறந்துட்டேன். அது திண்டுக்கல் வேணு பிரியாணி, கரெக்ட். இப்ராஹிம் வலி அல்லா, ஷேக் சுல்தான். அதோ தெரிகிறதா? அங்குதான் ராக்ஃபோர்ட் பேலஸ். சிறுமலை முடிச்சுட்டே வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. இது நம்ம சேனல் ரூட் 48. வித்தியாசமான vlogs எல்லாம் இருக்காதுங்க, எல்லாம் மோட்டோ vlogs தான். கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டாடா, பபாய்.